நான்
காடு கட்ட போற வரையும் இந்த துணி உருவே உருவாது. புருஷன் மேட்டாருல புருஷன் மேட்டாருன்னா அவரு போன போட்டு நான் இருக்கிறேன். அம்மா கற்பனைக்கு ஒன்றுடைய சாகவில்லை. அதனால தெரிவிக்கிறேன். அப்படி என்னுடைய மாமனை பிழைக்க வைத்து எல்லாம் வருவதாயிற்று. அப்படி என்று சொல்றவர்களே சுவாமி எல்லா வழி எட்டு கேட்க அப்பொழுது அந்த சின்னாவைக்க போடியாகப்பட்டது உப்பு கலசம் எடுக்க முடியாமல் வந்து ஆயிரத்து கணக்கிறார், மூச்சியாக கிடக்கிறார். அதனாலே உன் மாமன் அங்கே இருக்க போது அந்த குப்ப கலசத்தை தூக்கி நீ சிறசில வைக்கிறானா உன்னுடைய மாமனுடைய உயிராகப்பட்டது அப்படின்னு என்றார்கள். இந்த குப்ப கலசம் கிடைக்கிறது. இந்த குப்ப கலசத்தை தூக்கி செலுத்தியவை செலுத்தி வைத்தா அந்த காத்தவரானுடைய உயிராகப்பட்டது எரிந்து விடுவார். பயப்படாத தெரிவித்தவுடனே அப்பொழுது கற்பனையாகப்பட்டது. Hey!
என்று ஆமா. கும்ப கலசத்தை தூக்கி சரசிலே வைத்தவர்களே சரிதான். காத்தவர சுவாமிக்கு அவர் எழுதிய தேவாய் இருக்கிறார்கள். நீ கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவுடனே மகாராஜா கண்ணன் எடுத்து மாமா என்னை பூட்டி குடி துக்கல்ல அப்படின்னு சொல்லி குட்டி குடி தூக்க அது மட்டுமா நாச்சோ குட்டி கூடி தூக்க சொல்றா தூக்க சொல்றா நான் சோத்து கழித்த தூக்கிட்டு வாழ பொண்ணு கட்டது ஒண்ணு அப்படின்னு எவ்வளவு கற்பனையாகப்பட்ட என் மாமா உன்னை செத்தா மங்கட சின்ன வச்ச மூடியை எடுக்க முடியாத நீ செத்து போன மாதிரி காலை வேண்டி பறப்பு விட்டு கிடந்த பாவத்தை பார்த்து நான் பார்த்து ஓடி வந்து ஐயோ நம்மளை தொட்டு தாலி கட்ட மாமன் செத்து போறாரு அப்படி வந்து ஒரு உயிர்களை முழுவதுக்கு மங்கட சின்ன வைத்த மூடிய ரொம்ப கஷ்டத்தை தூக்கி சிரசில வைத்த உடனே போன உயிர் திருப்பி வந்துடுது. அதனால கல்யாணம் செய்து கொண்டு என்ன கல்யாணம் கட்டிட்டா கட்டிங்க இந்த வந்து சின்ன இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். சின்ன பேச இந்த பேசாத அந்த சின்ன நுடைய தலையில இந்த வீடு பாரு அந்த வெள்ளா தூக்கி வச்சு சின்ன நுடைய தலையில வைத்து நம்ம தெரிந்த சுமார் 6 மணிக்கு மேல்